இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி, அல்லது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவரை குறித்து வேதத்திலே நீங்கள் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் இவரை குறித்து தெளிவான ஒரு காரியத்தை இங்கே நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அவுட்லைனுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தராலே அழைக்கப்பட்ட ஒருவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. நான் உங்களுக்காக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய ஓசியா என்கிற யூதாவினுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாகிம் என்கிற யூதாவினுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும், எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்திலே சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த எரேமியா புஸ்தகத்தை எழுதினவர் யாருன்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசியா இருக்கிற எரேமியா. இதுல மொத்தம் 52 அதிகாரங்கள் இருக்கிறது. 1364 வசனங்கள் இதில் இருக்கிறது. இது எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன் 626 561. இவருடைய எபிரேய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்மெயாக் என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்படுகிறது. இர்மெயாக் என்கிற பதம் எரேமியா, இதற்கு இன்னொரு இர்மியா என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய வார்த்தைகள் நமக்கு தாய்மொழி அல்லாததினாலே அது வாசிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை பயிற்சி விட்டால் ஈஸியாக நம் பயின்று கொள்ளலாம். ஆனால் எபிரேயத்தை நான் அதிகம் படித்தவன் கிடையாது, கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் தெரியும். இங்கே எரேமியாவின் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எரேமியாவுடைய செய்தி என்ன அப்படின்னா, முதல் பகுதியிலே இங்கே அந்த புஸ்தகத்தை நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் பகுதியிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுடைய பாவம். இங்கே 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த தேசத்தையும் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனாயிருந்து அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததனாலே கர்த்தர் இங்கே எச்சரிக்கிறார். அவர்களை கர்த்தர் எச்சரிச்சு நீங்க அடுத்தால 22ஆம் வசனத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ உன்னை உவர் மண்ணிலை கழுவி
அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு உண்பதாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 23 வசனத்தை சொல்றாரு, நான் தீட்டுப்படவில்லை, நான் பகாலை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்கிறதை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. சொல்றாரு, நீ கர்த்தரை விட்டு பின்வாரி போயிற்ற, நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிற்ற அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி இருக்கிற எரேமியா மூலமாக கர்த்தர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தால சொல்றாரு, தேவன் அனுமதிக்கும் படையெடுப்பு. கர்த்தரே அந்த படையெடுப்ப சிதேக்கியாவின் நாட்களில் இவர்கள் சிறையிருப்புக்கு போனதை நாம் பார்க்க முடியும். இங்க சொல்றாரு 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், தங்கள் அருவருப்புகளிலே அதிலே வைத்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, என்னை தீட்டுப்படுத்தினாங்க, என் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க, அருவருப்பங்களை வச்சாங்க, நான் விரும்பாத காரியத்தை செய்தாங்க. ஆகவே நீ பாவம் செய்ததுனால படையெடுப்புக்கு தேவன் அங்கே அனுமதிக்கிறதை நான் பார்க்க முடியும். படையெடுப்புக்கு கர்த்தர் அங்கே அனுமதிக்கிறதை நான் பார்க்க முடியும். இங்கே அதான் படையெடுப்புக்கு இங்கே அவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். சிறையிருப்புக்கு போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். அவர் பார்த்தீங்கன்னா முற்றுகை போடப்படுகிறது. முற்றுகை போடப்பட்டு அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு 18ஆம் அதிகாரத்தில், நீ எழுந்து கொயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நீ போ, கொயவன் வீட்டுக்கு போ, அங்கே என்ன பாரு, அங்கே என் வார்த்தை வரும். அது மட்டும் இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்த ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த எரேமியா சொல்வார். இப்படி நீ செய் அப்படிம்பார், அதே மாதிரி அவர் செய்வார். இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பிப்பார். கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வார். இங்க பாத்தீங்கன்னா யூதாவுக்கும் இங்க எச்சரிப்பு வருகிறது. யூதாவையும் கர்த்தர் தீர்க்கதரிசியாக இருக்கிற எரேமியா மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய எச்சரிப்பு வரும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி அவர் முழுமையுமாய் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அதே போல நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.